பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என் அக்காவுக்கு காஸ்ட்லியா ஒரு gift கொடுக்கணும்னு ஆசை. அந்த அளவுக்கு இப்போ கையில காசு இல்ல. ஆனா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு gift நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ப்ரோ, இந்தாங்க அக்கா, உங்க கையில ஓபன் பண்ணுங்க. எல்லாருக்குமே எங்க அக்காவை ரொம்ப பிடிக்கும். ஆனா எங்க அக்காவுக்கு ரொம்ப பிடிச்ச நம்பர்னா அது எங்க அப்பா மட்டும்தான். அவங்க வாழ போற வீட்டுல அப்பா எப்பவும் கூடவே இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த போட்டோவை டிசைன் பண்ணேன். தேங்க்ஸ்டா. அடுத்து இந்த வீட்டோட கடைக்குட்டி கயலோட செல்ல தங்கச்சி குடுறாங்க. குடு அக்கா. இந்தாங்க. என் பெரிய அண்ணன் சொன்ன மாதிரி எங்க அம்மா காமாட்சியா இருந்தாலும் நான் அக்கா கிட்ட தான் வளர்ந்தேன். நான் ஒரு பொருள் வேணும்னு வாயை திறந்து கேட்கறதுக்கு முன்னாடியே எனக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு அவங்க வாங்கி கொடுத்துருவாங்க. ஐயோ, அப்படிப்பட்ட ஒரு அக்காவுக்கு நான் தங்கச்சியா பிறந்ததுக்கு நான் நிஜமாவே கொடுத்து வச்சிருக்கணும். நான் நர்ஸா வேலை பாக்குறேன். என்கிட்ட அந்த அளவுக்கு வருமானம் இல்ல. அதனால நீ ஆசைப்பட்ட டாக்டர் படிப்பெல்லாம் வேண்டான்னு சொல்லாம நான் பிச்சை எடுத்தாவது உன்னை டாக்டருக்கு படிக்க வைப்பேன்னு அவங்க லட்சியத்தை புதைச்சிட்டு எங்களோட லட்சியத்துக்காக ஓடிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப பெருமையா சொல்லிக்குவேன், என் அக்கா தான் என்ன டாக்டர் ஆக்குனாங்கன்னு. என் அக்கா ஆசைப்பட்ட மாதிரி இலவசமா வைத்தியம் பார்ப்பேன். ஏழை மக்களுக்கு என்னோட படிப்பை நான் பயன்படுத்துவேன். கயலோட செல்ல தங்கச்சி வேற, நீங்க என்ன கிஃப்ட் தர போறீங்க? என் அக்காக்காக நான் 2 gift வச்சிருக்கேன். 2ஆ? என்னென்ன கிஃப்ட்? அப்படியா? ஒன்னு ரிங்கு. ஐயோ, ஏய் என்ன இதெல்லாம்? சரி, ஒரு கிஃப்ட் ரிங் ஓகே, இன்னொரு கிஃப்ட் என்ன வச்சிருக்கீங்க? பாரு, சர்ப்ரைஸ். நான் போய் எடுத்துட்டு வரேன். அக்கா, நான் போய் எடுத்துட்டு வரேன்.
சொல்லுங்க பாஸ். டேய் முடிச்சிட்டீங்களா? இன்னும் இல்ல பாஸ். குடும்பமே சேர்ந்து ஒரே லாலாலா பாடிட்டு இருக்காங்க. டேய் என்னடா சொல்லிட்டு இருக்க? எல்லாரும் ஒப்பாரி வச்சிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா ஏதோ பாடிட்டு இருக்காங்கன்னு சொல்ற. அவனுக்கு எப்படியாவது தனியா வர வச்சு அவன் கதையை முடிங்க. சரிங்க பாஸ், அதுக்கான நேரத்தை தான் பார்த்துட்டு இருக்கேன். முடிச்சிட்டு கூப்பிடுறேன்.